வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. விருச்சிக ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சியின் சிறப்பு பலன்கள். விருச்சிகத்துக்கு 4ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள், 5ஆம் இடத்தில் சனி. மே மாதம் 11ஆம் தேதி குரு ரிஷபராசியை 7ஆம் இடத்திலிருந்து விலகி 8ஆம் இடமான மிதன ராசிக்கு வருகை தருகிறார். பொதுவாக விருச்சிக ராசிக்கு தனாதிபதி, குடும்பாதிபதி, யோகாதிபதி, கல்வி அதிபதி, எண்ணங்கள் அதிபதி, கண் சார்ந்த அதிபதி, வாக்கு சார்ந்த அதிபதி ஆகிய குரு பகவானும், அதே நேரத்தில் 5ஆம் இடமான பூர்வீக புண்ணிய ஸ்தானம், புத்திரர்கள் ஸ்தானம், தெய்வ அனுகூல ஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், உயர் பதவி ஸ்தானம், செய்தொழில் ஸ்தானம்கான மேன்மையான ராஜயோக பலன் தருகின்ற 2-5 கூடிய குருவான் 8ஆம் இடத்தில் வருகிறார். 7ஆம் இடத்திலிருந்து சுப பலனிலிருந்து விலகி 8ஆம் இடத்தில் சற்று அஷ்டமத்து குருவாக வருகிறார். அச்சம் வேண்டாம், அஷ்டம குரு என்று அச்சம் வேண்டாம். அஷ்டம குரு பார்க்கின்ற இடத்தை சிறப்பு செய்யும். அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக 4ஆம் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனால் குடும்பத்தில் உள்ள இளம் பெண்கள், ஆண்களுக்கு கல்வியில் சிறப்பு பலனும், திருமணத்தில் சிறப்பு பலனும், தொழிலில் சிறப்பு பலனும் அதிகரிக்கும். வைதிகமாக இருக்கின்ற 50, 55, 60 வயது உள்ளவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு எதிர்காலமும், கல்வியில், படிப்பில், உத்தியோகத்தில் சிறந்த எதிர்காலம் அமைகின்ற காலகட்டங்கள். ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு யோகமான காலகட்டங்கள், விருச்சிக ராசி பெண்களுக்கு யோகமான காலகட்டங்கள். பொதுவாக கலைத்தொழில், எழுத்து தொழில், கணித தொழில், நிதி தொழில், வருமான தொழில், கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில், ஐடி சம்பந்தமான தொழில், கட்டட சம்பந்தமான உயர்நிலை தொழில் வகைகள், அதை சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பு யோகத்தை தரும். அதே நேரத்தில் இரும்பு இயந்திரம், மிஷினரி, கம்சன், தரகு ஒப்பந்த அடிப்படையில் இருப்பவர்களுக்கும், அதை சார்ந்த அடிப்படை வேலையில் இருப்பவர்களுக்கும், உயர்தர வேலையில் இருப்பவர்களுக்கும் யோகத்தை கொடுக்கும். சொந்த தொழில் யோகத்தை கொடுக்கும். பலதர பண்டங்களுக்கு குரு அதிபதி, அவர் யோகத்தை தருவார். உலகின் பொருளாதாரத்தை நிர்ணயிப்பது போல வீட்டின் பொருளாதாரத்தையும் கை ஈர்ப்பை நிர்ணயிப்பதும் அவர்தான். ஆக நகைத்தொழில் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நகைக்கடன் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் புத்திரயோகம் அதிகரிக்கும். ஆக வெளியூர் வெளிநாடு சார்ந்த பலனும், உள்ளூரில் இருந்து வேலை பார்க்கின்ற பலனும் சிறப்பு யோக பலனை தரும். ஆக நிலையான தொழில், நிலையான வருவாய், நிலையான குடும்பம் சிறப்பாக அமையும். சில நேரத்தில் கணவன் மனைவி சில கருத்து வேறுபாடு சமரசம் அடையும். தேக ஆரோக்கியம் மேம்படும். வைதிக அன்பர்களுக்கு நோய் சார்ந்த பலன்கள் நிவர்த்தியாகும். ஆக ஒரு சிறப்பான ராஜயோக பலன் தருவதால் குரு பகவானுடைய சிறப்பு பலன். அஷ்டமத்து குரு என்று அச்சம் கொள்ள வேண்டாம். வழிபாடு கட்டாயமாக செய்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, வாரந்தோறும் குருவான் வழிபாடு செய்து கொண்டாலும், சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு தான தர்மம் செய்தாலும் இந்த குரு தோஷம் நீங்கும் என்பது சித்தர்கள் கூறுகின்ற கருத்து. ஆகவே தொடர்ச்சியாக இந்த பலனை கண்டு வாருங்கள். சப்ஸ்கிரைபுங்கள். பகுதி 2 விரிவாக சொல்கிறேன்.